Hello everyone. நம்ம fluid மெக்கானிக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லாசஸ் இந்த பைப்லைன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணிடலாம். ஹரிசாண்டல் பைப்லைன் 40 meter long is connected to a water tank at one end and discharges freely into the atmosphere at the other end. ஒரு ஹரிசாண்டல் பைப் இருக்கு. ஸோ இது ஹரிசாண்டல் பைப் எடுத்துக்கிறோம். அதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். ஸோ எல் வந்து 40 மீட்டர். இது என்ன பண்றோம்னா இந்த பைப் வந்து ஒரு எண்ட் வந்து ஒரு டேங்கோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதர் எண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அட்மாஸ்பியர்ல ஓபன்ல விட்டுறாங்க. இதுல இந்த 40 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் 25 மீட்டர் ஆஃப் இட்ஸ் லென்த் the diameter is 150 mm. diameter வந்து பாத்தீங்கன்னா 150 mm. ஓகே, ஃபர்ஸ்ட் 25 மீட்டர் தட் இஸ் லென்த் வந்து 25 மீட்டரா இருக்க வரைக்கும் என்ன இருக்குன்னா diameter 150 mm. அதுக்கப்புறம் the diameter is suddenly enlarged to 300 mm. remaining 40 மீட்டர்ல 25 மீட்டர் வரைக்கும் 150 mm diameter இருக்கு. remaining 15 மீட்டர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு diameter is equal to 300 mm enlarge ஆகுது. ஓகே, the height of the water level in the tank is 8 meter. அதாவது அந்த சென்டர் ஆஃப் த பைப்லைன்ல இருந்து வாட்டர் டேங்க்ல இருக்கிற வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா 8 மீட்டர் வரைக்கும் இருக்கு. இப்போ இதுல என்ன பண்றோம்னா நம்ம ஆல் லாசஸை கன்சிடர் பண்றோம். கன்சிடர் பண்ணிட்டு டிட்டர்மின் தி ரேட் ஆஃப் ஃப்ளோ Q மட்டும் கால்குலேட் பண்ணனும். இதுல டேக் FC = 0.01 எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனும். அதாவது என்ன பண்றோம்னா we are going to apply the Bernoullis equation in between the free surface of the water and exit of the pipeline. ரெண்டுக்கும் நம்ம Bernoullis equation அப்ளை பண்றோம். ஓகே, அதாவது ஜெனரல் Bernoullis equation பாத்தீங்கன்னா P1 by rho g plus Z1 plus V1 squared by 2g equal to P2 by rho g plus Z2 plus V2 squared by 2g plus all losses. All losses அப்படிங்கும்போது major losses and then minor losses ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஒண்ணுங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஓகே, அண்ட் 2 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிட் ஆஃப் த பைப்லைன். அப்போ இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரா இருக்கும்போது இந்த இடத்துல ஃப்ளூயிட் ஸ்டேஷனரியா இருக்குது, மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. அதனால என்ன ஆகும்னா பிரஷரோ வெலாசிட்டியோ இருக்காது. சோ அது என்ன ஆகும்னா இந்த டேர்ம் நெக்லெக்ட் ஆயிடும், வெலாசிட்டி டேர்ம் நெக்லெக்ட் ஆயிடும். Z1ங்கிறது என்னன்னா நம்ம ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து எவ்வளவு ஹைட் இருக்குது அப்படிங்கிறது. ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் வந்து சென்டர் லைன்ல இருந்து 8 மீட்டர் இருக்கு. சோ Z1 ஓட வேல்யூ 8 ஈக்குவல் டு P2 by rho g அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட்ல எவ்வளவு பிரஷர் இருக்கு அப்படின்ட்டு. இது ஓபன்ல இருக்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிரஷரும் அட்மாஸ்பியர் பிரஷரும் என்னன்னா ஈக்குவலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதுவும் 0. P2 by rho g is equal to 0. and then Z2 அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா 0 because center of pipeline இந்த exit of pipeline ரெண்டும் சேமா இருக்கிறதுனால Z2 வந்து 0. but V2 square by 2g கண்டிப்பா இருக்கும். V2 square by 2g வந்து கண்டிப்பா இருக்கும். plus major and minor losses நம்ம பார்க்க போறோம். இப்போ major losses அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா friction losses சொல்லுவோம். and minor lossesனா entrance, exit, enlargement சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சோ இந்த வாட்டர் வந்து இந்த டேங்க்ல இருந்து இந்த பைப்லைன் உள்ள என்டர் ஆகும்போது there is small major losses நடக்கும். அதான் வந்து என்ன சொல்றோம்னா HI அப்படின்னு சொல்லுவோம். HIங்கிறது losses due to entrance of the pipeline. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பைப்லைன்ல some due to frictionனால நடக்கிற losses this HF1 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த பைப்லைன்ல இருந்து சடனா என்லார்ஜ் ஆகுறதுனால சடன் என்லார்ஜ்மென்ட்க்கு some losses நடக்கும். that is losses due to sudden enlargement. இது மைனர் லாசஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப்லைன்ல some friction losses நடக்கும். அது வந்து HF2. and then பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் ஆஃப் தி பைப்லைன்லயும் some losses நடக்கும். மேபி அது வந்து HO ன்னு சொல்லலாம். H அவுட்லெட்ல என்ன லாசஸ் நடக்குது அப்படிங்கறது எழுதணும். ஓகே, இப்போ நாம இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஃபார்முலா எழுதணும். ஓகே, இப்போ இது என்னன்னா V2 by 2g H மேஜர் லாசஸ் என்னன்னா HI plus HF1 plus H enter that is enlargement plus HF2 plus HO. so இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனி ஈக்குவேஷன் எழுதணும். so HI க்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா HI ங்கிறது என்னன்னா loss of get at entrance, that value is
0.5 V1 squared by 2G. Okay, and then HF1 already formula தெரியும் 4F L1 V1 squared by 2G into D1. Okay, and then sudden enlargement HE can பார்த்தீங்கன்னா V1 minus V2 whole square by 2G, and then HF2 க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா it is 4F L2 V2 squared by 2G into D2. Okay, and then outlet of the pipeline la என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். HO அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 0.5 V squared 2G யூஸ் பண்ணுவோம், or V2 squared by 2G நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா HO அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா V2 squared by 2G. ஓகே, இவ்வளவுதான் ஃபார்முலா. ஸோ இந்த V2 squared by 2G நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இங்க ஆல்ரெடி இருக்கு due to the velocity in the pipeline. ஸோ இதவே நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம HO கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்றோம்னா from the continuity equation நம்ம எழுதுறோம். that is A1 V1 is equal to A2 V2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா V1 V2 வரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். V1 is equal to A2 by A1 into V2. so A2 அப்படிங்கிறது தெரியும், pi by 4 into D2 square by pi by 4 into D1 square into V2. இப்போ இது பார்த்தீங்கன்னா pi by 4 கேன்சல் ஆயிரும். இப்போ D2 squared அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 0.3 divided by 0.15 whole square into V2. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது V1 is equal to 4 V2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்றோம்னு பாரு. இப்போ HI அப்படிங்கிறது தெரியும் ஃபார்முலா. HI is equal to 0.5 into V1 ங்கிறது 4 V2. that is 4 V2 whole square by 2G. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 8 V2 square by 2G. அதே மாதிரி HF1 is equal to 4 into F ஓட வேல்யூ 0.01 into L ஓட வேல்யூ 25 மீட்டர். V square வந்து பாத்தீங்கன்னா V1 square அப்படிங்கிறது என்னது 4 V2 whole square divided by D அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா 0.15 into 2 into 9.81. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 106.67 V2 squared by 2G. இதுல V1 V2 ரெண்டுமே தெரியாதனால V1 equal in terms of V2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துட்டோம். and then HE. so HE is equal to V1 minus V2 whole square by 2G. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 4 V2 minus V2 divided by 2G. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 4 V2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் V1 பதிலா என்ன பண்றோம்னா 4 V2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 9 V2 squared by 2G. ஓகே, இது HE. HF2 is equal to நாம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கு, that is 4 into F ஓட வேல்யூ 0.01 into L வந்து 15 into V2 squared by 0.3. L2 ஓட வேல்யூ 0, that is D2 ஓட வேல்யூ 0.3 into 2 into 9.81. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 V2 squared by 2G கிடைக்கும். Okay, so இந்த HI, HF1, HE, HF2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 8 is equal to V2 squared by 2G plus 8 V2 squared by 2G plus 106.67 V2 squared by 2G plus 9
v2 squared by 2g plus 2v2 squared by 2g எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது v2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1.113 மீட்டர் per second. இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா q is equal to a2 into v2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a2 ங்கிறதுனா 5/4 into d2 square, d2 ஓட வேல்யூ 0.3 whole square into 1.113. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 0.07867 மீட்டர் கியூப் per second. இத வந்து q ஓட வேல்யூ. அவ்வளவுதான். என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இதுல ஒவ்வொன்றுக்கும் தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி v1 in terms of q ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம q ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம். ஏதாவது டாபிக்ல டவுட் இருக்கு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.